ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகில் பிரபு விலாக்ஸ். எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வேலை இருக்குது, இன்றைக்கி போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வராத குறையாக இழுத்துட்டு வந்திருக்கேன். அது எதுக்குன்னா, ஒரு சீட்டு கோல்டு சீட்டு ஒன்று கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மலபாரில். அங்கே போய் கட்டி வேலையை முடிச்சுட்டு அதுக்குள்ளே அமௌண்ட்டு எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. கையிலே வச்சுட்டு இருந்தால் வேறு எதுக்கும் செலவாகி போயிடும். வாங்க போய் கட்டிட்டு வந்துடுறோன்னா அப்போ தான் அவங்களுக்கும் வேலை கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கனால சரி இன்றைக்கி கட்டிடுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எப்போ ஏன்னா மாதம் எப்போ வந்தாலும் 15 தேதி ஆகிடும் இங்கே வந்து கட்டுறதுக்கு. எங்களுக்கு நம்ம வாங்குகிற சம்பளம் அதிகமோ கம்மியோ அது முக்கியம் இல்லைங்க. நம்ம வாங்குகிற சம்பளத்தில் எவ்வளவு ஒரு சின்ன தொகையாவது நம்ம சேமிக்கிறோம், நம்ம பின்னாடி நம்ம எதிர்காலத்துக்காக சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அவங்கவுங்க சம்பளம் அதிகமாகறவங்களும் சரி, கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்றது மாதிரி கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யும். நான் எல்லா செலவையும் பண்ணிட்டு தான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது. அதனால் சேவிங்ஸு இந்த ஒரு சின்ன அமௌண்ட், ரொம்ப அமௌண்ட் இல்லாட்டியும் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவிங்ஸில் போட்டுட்டு அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து செலவை பிளான் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சீட்டு தான் வந்து சேவிங்ஸு கோல்டு சீட்டு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில், நம்பகமான முறையில் வேறு எது சேவிங்ஸ் என்னென்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கண்டிப்பாக மாதம் சேமிக்கணும். சிறு துளி பெருவெள்ளம், சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படியெல்லாம் பழமொழிக்கு ஏற்றது மாதிரி சின்ன தொகையாக தான் இருக்கும். நம்ம மாதம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தொகை சின்னதாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதை மெச்சூரிட்டி அந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது அதுவும் இவ்வளோ சேர்த்துருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 500லேருந்து 1000 அந்த சின்ன அமௌண்ட்டு கூட ஒரு 12 மாதம் 20 மாதம் அப்படி கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வெளியில் சீட்டு கட்டிட்டு ஒரு வழியாக சீட்டு கட்டிட்டு வெளியில் வந்தால் இதை பார்த்துட்டு என் பெரிய பையன் கூட ஒன்றும் பண்ணலை, அடம் பிடிக்கலை. ஆனால் இந்த எங்கள் வீட்டு சின்ன வாண்டு இருக்குது, அதுக்கு தெரியுதுங்க, அதில் காயின் போட்டால் தான் அந்த மிட்டாய் வந்து விழுகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாட கையை வந்து நீட்டுது காசு தர சொல்லி வந்து ஒரே அடம் பிடிச்சிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிருச்சு. அதை போய் கட்டி பிடிச்சிட்டு வரவே மாட்டேங்குது. வாடை இன்னொரு நாள் வாங்கலான்னு சொன்னாலும் கட்டி பிடிச்சிக்கிறது. அதை போட்டுட்டு அதுக்கு கொடுத்தாலும் சாப்பிடலாம் மாட்டான். அந்த சுற்றி வந்து விழுகுது பாருங்கள், அதை பார்க்குறதுல அதுக்கு ஒரு விளையாட்டுத்தனம். அதோட தம்பினால நம்மளுக்கு ஒரு மிட்டாய் கிடச்சிதுடா சாமின்னு சொல்லிவிட்டு பெரிய பையனை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அடுத்து வேணுமா காசு சின்னதுக்கு, அடுத்து திரும்ப போட்டுட்டு திரும்ப வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அட போதும் வாங்கடா நிறுத்திட்டு வந்து அதோட ஒரு வழியாக சீட்டும் கட்டி முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, அப்புறம் பார்த்தா பெரிய பையன் என்னென்னா, இன்றைக்கி வெளியில் போனால் தான் நீங்கள் கூட்டிகிட்டே போக மாட்டீங்க, தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் வீக்கெண்ட். சரி, பையனும் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டி விளையாடுவானே, கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு டீயும் குடிச்சிட்டு பார்க்குக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஹஸ்பண்டும் குட்டி பையனும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன தூக்கம் வந்துருச்சு, ஊஞ்சல் ஆடணும்னா தொட்டியில் தூங்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல். அதை உடனே வந்து கண்ணு சொருக்குது. அவனுக்கு தொட்டியில் ஆடுற மாதிரி இருக்கா. அன்றைக்கி பார்க்கில் கூட்டமும் ரொம்ப பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நேரம் ஆக தான் இங்கே என்னங்க பகலெல்லாம் கூட்டமாக இருக்காது. ராத்திரி 12 மணி 11 மணிக்கு மேலே தான் வெளியில் பெரும்பாலும் நிறைய பேர் வருவாங்க. நேரம் ஆக தான் இங்கே கூட்டம் வரும். சரி, ஃப்ரீயாக இருந்துச்சு. எப்போ இங்கே வந்து ஊஞ்சல் வந்து குழந்தைங்க தான் ஆடணும் இல்லை, பெரியவங்களும் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பெரியவங்களும் ஆடலாம், நானும் ஆடணும்னு நினைப்பேன். குழந்தைங்க எல்லாம் லைனாக கூட்டமாக இருக்கனால ஆட மாட்டேன். சரி, இதாண்டா சாக்கு, இன்னைக்கு ஆடி பார்த்துருவோம், கூட்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொன்னேன், ஏன் வெயிட்டை தாங்குமா அந்த ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வழியாக நானும் விழுந்துட போகிறேன். நம்ம வெயிட்டெலாம் தாங்குமா? அவனையும் வந்தால் எனக்கு சொல்லலாம். அப்புறம் ஒரு வழியாக நானும் ஊஞ்சல் ஆசையை தீர்த்துக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி பார்க்குக்கு வந்துட்டா என் பையனை கையிலே பிடிக்க முடியாதுங்க. செம்ம விளாண்டுட்டு நம்ம எங்கே இருக்கோன்னு கூட கண்டுக்க மாட்டார். அவர் சைக்கிள் ஓட்டி பசங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க அவங்கெல்லாம். உடனே அவனும் விளாண்டு முடிச்சுட்டு வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கூப்பிட்டவனே அவனும் வந்துட்டான். சைக்கிளுக்கெல்லாம் பேக் பண்ணி டிக்கில் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில்
ஒரு வழியாக போயிட்டு பார்க்குக்கும் முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு பிள்ளைங்களையும் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்னமோ தெரிலங்க, அந்த பார்க்குக்கு போனால் தான் அவனுக்கு அந்த அந்த நாளே கம்ப்ளீட் ஆன மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருப்பான். இல்லாட்டி வீட்டில் போட்டுட்டு நம்மத்துக்கிட்டு இருப்பான், நம்மளை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகல கீழே போய் விளையாடணும்னு. அப்புறம் காயும் வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள போகிற வழியில் உள்ள ஒரு கடையில் வந்து காய் வாங்க வந்தேன். காய் பால் பாலும் காயும் வாங்கிட்டு போகலாமேன்னு. நான் பாருங்கள், இப்படி தான் ஆப்பிள் பாருங்கள் 1 2 3 எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி தான் இருக்கும். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. மாம்பழம் வாங்கவான்னு கேட்டுகிட்டு இருந்தேன். இந்த மாம்பழம்னா டேஸ்ட் அந்த மாதிரி நல்லா இருக்குதுல்ல. ரேட்டு கூட வந்து ஒரு கிலோ வந்து 120 இந்த மாதிரி தான். அதோட பார்த்துட்டு மாம்பழம் வேணாம் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு புதினா இந்த மாதிரி உள்ள ஐட்டம் வாங்கிக்கிட்டு, கீரையுமே கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தது. என் பையன் உடனே போயிட்டு நான் ஒரு பக்கம் காய் வாங்கிட்டு இருக்கிறேன், அவன் ஒரு பக்கம் அவனுக்கு தேவையானதெல்லாம் இது எடுக்கவா அதை எடுக்கவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நீ வை, நான் எடுக்கிறேன்டா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் என் பையன் ஷூட் பண்ணது தான். நீங்கள் ஃபோனை தாங்க, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, நான் போய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வாங்கிட்டு எல்லா பக்கமும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்கே வாது அன்னைக்கு இருந்த மாம்பழம் அப்புறம் ஒரு வழியாக காய் வாங்கி முடிச்சாச்சு. காயும் கொஞ்சம் பழமும் வாங்கிக்கிட்டு பால் மோர் தயிர் அந்த செக்ஷன் வந்துட்டு பாலும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஒரு வழியாக பால் காயெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதான் நம்ம இருக்கிற ஏரியா, அந்த ஸ்ட்ரீட்டு இதான். இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் உள்ளது தான் நம்ம இருக்கிறது. எங்கள் ஹஸ்பண்டு என் பையன்லாம் டைம் ஆகிடுச்சு பொசைக்குது ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஹோட்டலுக்குலாம் போக முடியாது, ஹோட்டலுக்குலாம் வேணாம், வீட்டில் வந்து மதியம் வச்சு மீன் குழம்பு வேறு இருக்குது, அடுத்த நாள் மீன் குழம்பு சாப்பிட மாட்டோம், வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்புறம் சாதம் வச்சுட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி மதியம் இருந்த மீன் குழம்பை வச்சு டின்னர் நைட்டு சாப்பாடை முடிச்சாச்சு.